ஏன்டா வெளிநாட்டில இருக்கோன்னு 2 நாளா ஒரே ஃபீலிங்ஸுங்க. என்னோட ஃபீலிங்ஸ் அந்த மேகத்துக்கே தெரிஞ்சிருச்சு போல. அழுது அழுது காலையிலேயே மழையா கொட்டி தீர்த்துருச்சு. எதுக்கு அந்த ஃபீலிங்ன்னு நான் சொல்றேங்க. தீபாவளி வருது. பிள்ளைங்களுக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்குமே. முறுக்கு மாவு ரெடி பண்ணி கொண்டு போய் மில்லுல அரைக்கணும்னு ரொம்ப ஆசை. இங்க புருனை நாட்டில மில்லெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஊர் மாரி தெருக்கு தெரு மில்லெல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல மில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி அங்கேயாச்சும் போய் அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா எங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லங்க. என் வீட்டுக்காருக்கும் வேலை, ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் ஒரே வேலை. 2 பேரையும் பிடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இந்த முறுக்கு மாவு அரைக்கிற விஷயத்துல எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் வாக்கியா தகராறே வந்துருச்சு. என்னடா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தகராறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்ஸா போயிடுச்சு. மில்லுல போய் அரைச்சு தான் முறுக்கு சுடுவியா? அந்த மிக்ஸியில மாவு அரைச்சு முறுக்கு சுட தெரியாதா? அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேட்குறாரு. நான் சொல்றேன், எங்க மிக்ஸியே அப்போவோ இப்போவோன்னு இருக்கு. அதுல போய் முறுக்கு மாவு அரைச்சோம்னா அது பொட்டுன்னு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. இன்னைக்கு போய் முறுக்கு மாவு அரைச்சோமா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.